காக்கி சட்டை நீ கழட்டிட்டு வா. அவசரப்பட்டு வார்த்தைகளை நீ ஆம்பளையா இருந்தா வா. அதுதான் அர்த்தம். பிளான அர்த்தத்துக்குள்ள போனீங்கன்னா இன்னும் ஆபாசமான வார்த்தைகளா போயிடும். ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடே பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்கு. அவர் பார்த்தாரு தமிழ்நாட்டை நம்மளால ஆள முடியாது தெரிஞ்சவங்க 3ஆ பிரிங்கன்னு ஒரு பக்கம் ஆரம்பிச்சாங்க. விஜய்க்கு இருக்கிற அந்த ரசிகர் பட்டாளம், அந்த ரசிகர் பட்டாளம் அப்படியே ஓட்டா மாறுமானா மாறாது. சீமானுக்கு பின்புலத்துல ஆட்கள் இருக்காங்க. அவர் நாக்பூருடைய அடிவருடி தான் வருவாங்க. நாம் கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் எல்லாம் எங்க வீட்டு குப்பை தொட்டிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆணவத்தினுடைய உச்சம், திமிர்த்தனமான பேச்சு. ஓப்பனா சொல்றாரு, நாங்க பிச்சை எடுத்தாங்க பண்ணிட்டு இருக்கேன் எல்லா பக்கமும் சொல்றாரு. சார் சொகுசு வாழ்க்கையில போறது பேர் பிச்சை எடுக்கிறதா சார்? உன் வீட்டுக்கு முன்னாடி மண்டி போட்டு பிச்சை எடுத்தனா? இந்த கேள்வி வருவதற்கு யார் காரணம்? கிருஷ்ண ஜெயந்தி அந்த கடவுள் குறித்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினார். மத அரசியல் தான் பல இடங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும். அரசியலுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது சீமான் யார், அவருக்கு என்ன செல்வாக்கு இருந்தது, அவர் என்ன சொத்து மதிப்போடு இருந்தார், இன்னைக்கு அவர் யார்? சீமானுடைய பேச்சுல பெரும்பாலும் தன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாதுன்றதுனால தெரிந்தே தான் பேசுவார். எல்லாத்தையும் பொது வழியில வா சட்டை கழிட்டு வா நான் பேசுவோம் அப்படின்றது நீ நாகரிக அரசியலே பண்றது இல்லையே. இந்த ரோட்ல கொலையாடி சண்டைக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக சீமான் சீமானை பொறுத்த வரைக்கும் அதிமுக பொண்ணு எடுத்திருக்காரு. ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தாங்க. திரு எல் முருகன் மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு பாஜக சாதியினுடைய வெளிப்பாடு. இவர் தான் வாரிசு எதிர்க்கிறார், இவர் தான் வாரிசை கொண்டு வந்து வைக்கிறார். இப்ப என்ன மனைவிக்கு இங்க பவர் கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் வந்தது? யூடியூப் அப்படின்ற அந்த சமூக வலைத்தளம் மூலமாக தான் இவங்க எல்லாம் அடையாளமே படுத்தப்படுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னா இவங்க அரசியல்ல இருக்க மாட்டாங்க, காணா போயிருவாங்க. வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு கோடங்கி அவர்களை சந்தித்து பல்வேறு நடப்பு அரசியல் குறித்து பேச இருக்கின்றோம். வணக்கம். வணக்கம். வருண்குமார் ஐபிஎஸ் அவர் ஒன்று பேச, இல்லை இப்படி சொன்னால் சரியாது, சீமான் ஒன்று பேச, அதுக்கு வருண்குமார் ஐபிஎஸ் ஒன்று பேச, மாறி மாறி பேச பேச இப்போ கடைசியில் உச்சத்து நிற்கிது. காக்கி சட்டை நீ கழட்டிட்டு வா, ஆம்பளையா இருந்தா வா, அந்த துணியில் அது போயிட்டே இருக்கு. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குமா இல்லையா? இல்லை, ஆக்சுவலாக இதில் உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா காக்கி சட்டை போட்டவர்கள் ரொம்ப நிதானத்தை கடைபிடிப்பாங்க. பெரும்பாலும் அவசரப்பட்டு வார்த்தைகளை வெளியில் சொல்லிட மாட்டாங்க. அவர்களுக்கு என்ன பவர் இருந்தாலும் உடனே அந்த பவரை எடுத்து யூஸ் பண்ணிட மாட்டாங்க. அப்படி இருப்பவர்கள் தான் காக்கி சட்டையில் உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. வருண்குமாரை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக பல இடங்களில் பணியாற்றிட்டு அங்கே நடந்த பல்வேறு விஷயங்களில் நிறைய சம்பவங்கள், இது ஏதோ இன்னைக்கு நடந்த தொடர்ந்த விஷயம் இல்லை. இது ரொம்ப காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதில் ஒரு பொது வழியில் ஒரு பொது காரியத்துக்குள்ளே இருந்து அதுவும் ஒரு அரசியல்வாதியாக தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கிற, தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு இருக்கிற சீமான் எவ்வளோ கவனமாக பேசியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சீமானுடைய பேச்சில் பெரும்பாலும் கவனமின்மையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தெரிந்தே தான் பேசுவார் எல்லாத்தையும். இது சிக்கலை உண்டாக்கும், இது சர்ச்சையை உண்டாக்கும், இதனால் சர்ச்சை வரும், தனக்கு வழக்கு வரும், இல்லை தன்னை குறித்து பேசுவார்கள், தன்னை யாரும் எதுவும் செஞ்சிட முடியாதுன்றதுனால அப்படி ஒரு விதமான ஒரு மனோநிலையை அவர் தொடர்ந்து பல ஆண்டுகளாக பல விஷயங்கள்ல பேசிக்கிட்டே இருக்காரு. ஏற்கனவே 137 வழக்கு என்கிட்ட இருக்கு, என்ன நீ பெருசா நீ வழக்கு போட்டுற போற அப்படின்னு அவர் கேட்கல. அங்கேயும் பாருங்க, அதுல 137 வழக்கு இருக்கு, இல்ல நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்குன்னு சொன்னதோட விடல, இது வந்தா இதையும் தூக்கி குப்பையில போடுவேன் அப்படின்றாரு. அது நோட்டீஸ்க்கு அவர் பதில் சொல்றாரு. அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, சமீப காலமாக ஒரு சர்ச்சை கருத்தை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, பேசிட்டே இருக்காரு. ஆனா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு இல்லைங்களா? ஒன்னு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல ரெண்டு விஷயம். ஒரு கேள்வி பொது தளத்துல எழுப்புறாரு. ஒன்னா, தென்காசிலையும் விருதுநகர்லையும் அரெஸ்ட் பண்ண வேண்டிய, திருச்சியில கொண்டு விசாரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? ஒண்ணு. ரெண்டாவதா, எங்க இருந்தாலும் இங்க எடுத்துட்டு போட்டு அதை விக்கிரவாண்டியில் நடந்த சம்பவத்துக்கு இங்க கூப்பிட்டு உட்காந்து அவர் மேல அரெஸ்ட் பண்ணி கேஸ் போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார்ல. அதுக்கு இன்னும் அவங்க தரப்பு நேரடியாக கேட்கறத எங்க கேட்கணும்னா, உங்களுக்கு அவர்கள் எடுத்த சட்ட நடவடிக்கைகளை ஒரு நீங்க முரண்டு இருக்குன்னு வச்சுங்களேன், அதை சட்டப்படிதான் நீங்க நேரடியா அதை எங்க கேட்கணுமோ, அவர் தவறு செய்திருந்தால் அவர் மீதான நடவடிக்கைக்கு எங்க போகணுமோ அங்கதான் போகணும். நீங்க பொது வழியில வா சட்டை கழிட்டு வா நான் பேசுவோம் அப்படின்றது 3ஆம் தர மனிதர்கள் பேசுவாங்கல்ல, இந்த ரோட்ல கொலையாடி சண்டைக்கு வருவாங்கல்ல, அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு நபராக சீமான் பார்வையாளருக்கு தோற்றம் அளித்தா, தொடர்ந்து இவரை மட்டுமா பேசிட்டு இருக்காரு.
வந்து தமிழ்நாட்டை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி புரிந்து தமிழுக்காக பல்வேறு விஷயங்களை செய்தவரை குறித்து ஒரு பாடல்ல வந்து ஒருத்தர் பேசுறாரு. சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் வந்து பொதுவெளி மேடையில பேசுறார். தொடர்ந்து அவர் வந்து அவதூறு கருத்த பேசிட்டு இருக்காரு. அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுது. அதே கருத்த பேசுனா நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு தெரிஞ்ச பிறகும், "அவன பிடிச்சல்ல, இப்ப என்னைய பிடிச்சு பாரு" அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடுவது, ஒரு தலைமையில இருக்கிற ஒரு சீமானுக்கு அழகா? அப்படின்ற ஏற்கனவே கேள்வி இருந்த எல்லாரும் இல்ல கேட்கிறாங்கல்ல. அதுதான் அவர் என்ன தெளிவுபடுத்துறாருன்னா, ஏங்க நான் இசையமைச்சேனா? அவர் மெட்டு காமிச்சாரா? ஏற்கனவே ஜெயலலிதா அம்மையார் இருந்தபோது, அப்பவும் அ அப்போது சார் இதெல்லாம் அப்போது மரபு கருணாநிதி ரீதியில அவர்கள் வந்து உயிரோடு இருந்தபோது, இதே முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்போது இருந்தபோது, இவங்கெல்லாம் கேட்டாங்க. அப்பவே வாய் நான் அடைச்சுட்டு போனாங்க, திரும்பி பேசாம திரும்பி இருந்தாங்க சொல்ற விஷயம் அப்படின்னு என்னன்னா, சொல்றாரு. சார் நான் திரும்பி திரும்பி சொல்ற விஷயம், மரபு ரீதியில சில விஷயங்களை தவிர்க்கணும்னு சொன்னா, அதை தவிர்த்து விட்டு செல்வதுதான் நாகரிக அரசியலுக்கு அழகு. நீ நாகரிக அரசியலே பண்றது இல்லையே. தொடர்ச்சி சர்ச்சை கருத்து மட்டும் தானே இல்ல பண்ணிட்டு அதுக்கு இருக்காரு. தான் ஜெயலலிதா அவர்கள் அவர் மேற்கோள் காட்டுறாரு. அப்ப சார் அவங்க முதலமைச்சர் அப்ப தேர்தல் பிரச்சாரத்தப்ப போட்ட அவங்க இசையமைச்சு மெட்டு அமைச்சு போட்ட பாட்ட நான் போட்டேங்க நான் எடுத்து தானே சொல்லி தானே காமிச்சேன்னு கேட்கிறாரு. சர்ச்சை வருதுன்னு தெரிஞ்சா, நீங்க ஜெயலலிதா போட்டா என்ன, இந்திரா காந்தி போட்டா என்ன, ராஜீவ் காந்தி போட்டா என்ன, இல்ல மோடி போட்டா என்ன? சர்ச்சை வருதுன்னு தெரிஞ்ச பிறகு, அந்த சர்ச்சையை மீண்டும் நானும் கிளறி பாப்பேன். அதன் மூலமா இன்னும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவேன். எங்க என்னை அரெஸ்ட் பண்ணி பாரு. நீங்க அப்ப நோக்கம் என்ன? ஒரு தமிழ்நாட்டுல ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும். ஒரு கட்சி தலைவராக தொடர்ந்து நம்ம 10 வருஷமா நம்ம இருக்கோம். நம்மை அதாவது கைது செய்தால் அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயம் அடையலான்ற ஒரு சின்னத்தனமான, சில்லறைத்தனமான நோக்கம் 36 தான். லட்சம் வாக்குகள் வைத்திருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுக்கு எதுக்கு இந்த இந்த சில்லறைத்தனமான அதத்தான் ஆதாயம் கேள்வி எனக்கு? கேட்கிறோம் எல்லாருமே. இப்ப நான் ஊடகத்துல இருந்து ஒரு ஊடகவியலாளரா நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கு, மரியாதை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? நீங்க ஒவ்வொரு தேர்தலிலும் உங்களுடைய வாக்கு சதவீதம் உயர்வதா நீங்களே சொல்லிக்கிறீங்க இல்லையா? அப்ப இப்படி ஒரு ஒரு தேவையில்லாத சர்ச்சை கருத்து தேவையா? சமீபத்துல ஒரு வீடியோ பார்த்தேன். நேத்து தான். கிருஷ்ண ஜெயந்தி தொடர்பவங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப ஒரு மனிதனை எந்த விதத்துல புரிஞ்சுக்க முடியும்? கடவுளாக கொண்டாடப்பட வேண்டிய, கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு மனிதர் குறித்து, ஒரு கடவுள் குறித்து, நான் இறை நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட விஷயம். நான் எந்த கடவுள்னா நீங்க வணங்கலாம். தப்பில்ல. ஆனால் ஒரு கடவுள்னு ஒரு ஒரு குறிப்பிட்ட சாரார் கொண்டாடுகிறார்கள். எல்லாம் வந்து பயங்கரமா அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விழா எடுத்து கொண்டாடுறாங்க. அந்த கடவுள் குறித்து எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு விஷயத்தை சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினார். அதே நபர் திரும்ப வந்து எனக்கு மாயோன் அவருன்றார். அப்ப உன்னுடைய நிலைப்பாடு என்ன? அசிங்கமா இல்லையா? தப்பா தெரியலையா? இத எப்படி நீங்க நீங்க எப்படி உங்களுடைய நிலைப்பாட்டை அரசியல் கருத்துக்குள்ள எப்படி வந்து புகுத்துவீங்க நீங்க? தெரிந்து கொள்வதானே. நம்ம ஒரு விஷயத்த பத்தி புரிஞ்சு கொள்றதா? சார் புரிஞ்சுகிட்டு நான் அதுக்காக பேசுறேன் ஒரு அப்படிங்கிறது இருக்குல்ல. அவதூறான விஷயத்தை பேசுறதா? இதுவே ஒரு சாதாரண யாரோ ஒருத்தர் எக்ஸ் ஆர் ஒய் ஒரு இப்ராஹிம் பேசிட்டு இருக்கார், ஒரு ஆபிரகாம் பேசிட்டு இருந்தா விட்டுருவீங்களா நீங்க? ம். இங்க 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 வந்து எல்லாமே மதத்தின் பேர்ல பார்க்கப்படுகிறது. மதத்தின் பேரால் இங்க எல்லா விதங்களும் மாற்றப்படுகிறது. அரசியலே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. மத அரசியல் தான் பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாடு மட்டும் தான் திராவிட அரசியலை முன்னெடுத்து போறதுனால இங்க மத அரசியல் எடுபட மாட்டேங்குது. ம். நீங்க மற்ற மாநிலங்கள்ல பெரும்பாலும் நீங்க வட இந்தியா முழுக்க போனீங்கன்னா எல்லா இடங்கள்லயும் மத அரசியல் தலை தூக்கி இருக்கு. அங்க இன்னைக்கும் நீங்க எதிர்த்து கேள்வி கேட்டா உங்க வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. தெரியாதா ஒண்ணும் இவருக்கு? எல்லாம் தெரியும் இல்லையா? இப்ப என்ன என்ன நோக்கம் இருக்கு அதுல? இப்ப 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 ஆதாயம் தான். நீங்க வந்து அரசாங்கத்தை சீண்டிக்கிட்டே இருந்தா, சீண்டச் சொல்லி இவர்கள் சொல்லிக் குடுப்பதை தெளிவா சீமான் செய்றார். சீமானுக்கு பின்புலத்துல ம். ஆட்கள் இருக்காங்க. அவர் நாக்பூருடைய அடிவருடி தான் அவரு. அதுல எந்த மாற்று கருத்து நான் பகிரங்கமாவே குற்றம் சாட்டுறேன். இதுல ஒண்ணும் மறைச்சு பேசுறதுக்கு, பின்னாடி பேசுறதெல்லாம் கிடையாது. இவர் முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஓட அஜந்தாவுல ஒரு பகுதி தான் இவர். ஆனா சொல்லுவாரு, நான் பாஜக பி டீம் கிடையாது. எனக்கு ஆர்எஸ்எஸ் உடைய தொடர்பு கிடையாதுன்னு சொல்லுவாரு. அவர் சொல்லக்கூடிய விஷயம் அது. அது அந்த வெர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அதிமுக சொல்லணும்? திமுகவிலிருந்து தானே அதிமுக வருது. திமுக தான் அந்த பிரச்சனைகளுக்கான முழுமுதற் காரணம். ஊழல் என்றால் திரு கருணாநிதி அவர்கள், கருணாநிதி என்றால் ஊழல் அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறாரு அவர். சிம்பிள் ஒரே ஒரு விஷயம். ம். நீங்கள் புறப்படும்போது என்னவா புறப்பட்டீங்க? அரசியலுக்குள்ள கால் எடுத்து வைக்கும்போது சீமான் யார்? அவருக்கு என்ன செல்வாக்கு இருந்தது? அவர் என்ன சொத்து மதிப்போடு இருந்தார்? இன்னைக்கு அவர் யார்? அத வெள்ளை அறிக்கையா வெளியிட துப்பு இருக்கா அவருக்கு? கிடையாது. அவர்தான் ஓப்பனா சொல்றாரு. நாங்க பிச்சை எடுத்தாங்க பண்ணிட்டு இருக்கேன் எல்லா பக்கமும் சொல்றாரு. சார் சொகுசு வாழ்க்கையில போறது பேர் பிச்சை எடுக்கிறதா சார்? அப்ப அதத்தானே சொன்னாரு வருண். இப்ப வருண் ஐபிஎஸ் என்ன சொன்னாரு? இந்த ஆனா ஐபிஎஸ் அவர் பதவின்றது பேசியிருக்காரு சரியா? அந்த ஸ்டேட்மெண்ட் சரி. யாசகம் எடுத்து இப்ப பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை சரியானதா இருக்கா? இல்ல. இ இதுக்கு முன்னாடியே நெறைய வார்த்தைகள் இவர் வந்து ஏகப்பட்ட வார்த்தை வெளிய விட்டுட்டாரே. ம். யாரு? சீமான் அவர்கள் வந்து தரக்குறைவான வார்த்தைகள் நெறைய விட்டதனுடைய விளைவு தான். ம். சார் எல்லா ஹியூமன் பீயிங் எல்லா மனுஷனுக்குள்ளயும் ஒரு கோபம் இருக்கும் சார். நீங்க என்னதான் உயர் பதவியில இருந்தாலும் உங்களுக்குள்ள மனித தன்மைன்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து சில நேரங்கள்ல ஆக்ரோஷமான வரும். அது ரொம்ப டீசென்ட்டா சொல்றாரு. யாசகம் அப்படின்றது வந்து பிச்சை இவரே சொல்லியிருக்காரு. இவர் சொன்னது தானே அவர் சொல்றாரு. நான் பிச்சை எடுத்து தான் இல்ல இப்ப கட்சி நடத்துறேன். அது வந்து இப்ப நான் வந்து ரத்தம் சிந்தி படிச்சேன். நாள் முழுசும் நைட் எல்லாம் உட்கார்ந்து கஷ்டப்பட்டு படிச்சேன். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்ல.
யாசகம் செய்யறதுங்கிறது வந்து ஆமா நான் பிச்சை எடுக்க உன் வீட்டுக்கு முன்னாடி வந்து மண்டி போட்டு நான் பிச்சை எடுத்தனா? இந்த கேள்வி வருவதற்கு யார் காரணம்? நான் திரும்பியும் சொல்றேன். இல்ல அவரு அவரின் மீது தவறு இருந்தால் நீங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. அவர் சாகி சட்டை கழட்டுங்க. கோர்ட்டுக்கு போங்க. உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல? எல்லாம் இருக்குல்ல? அத எடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்க. சார் என்ன அநியாயமா இருக்கு சார். இங்க அதெல்லாம் சும்மா சார். அப்படிலாம் நீங்க வந்து எந்த வழக்கும் எடுக்காமயா ஏன் இருக்காங்க? என்னைய சும்மா விட்டாங்களா? என்னைய மட்டும் கோயில்ல கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்களா? எனக்கு வந்து கவனிக்கல. என்னுடைய தாயார பத்தி அவங்க தப்பா பேசலையா? என்னுடைய மனைவியார பத்தி தப்பா பேசலையா? என் நடவடிக்கை குழந்தைகள எடுக்க பத்தி சொல்லி எல்லாம் போக வேண்டியது தானே. யார் நடவடிக்கை எடுத்தா வேணான்றாங்க? குடுக்கறது இல்லைங்க. யார் நாங்க போய் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லி குடுத்தா, யார பத்தி போலீஸ்கார பத்தி கம்ப்ளைண்ட் பண்றோம். போலீஸ்கார பத்தி இன்னொரு போலீஸ்கார் எப்படி வாங்குவாருன்னு கேட்கிறேன். சார் எத்தனையோ வழக்குகள்ல நீங்க அமைச்சர்கள் மேலேயே வழக்குகளை சுமோட்டாவா நீதிமன்றங்கள் எடுக்குது. போங்க போய் நீதிமன்றத்தை நாடுங்க. நீதித்துறை கடைசியாக மனிதனுடைய நம்பிக்கை எங்க? நீதித்துறை. நீதிமன்றம் தானே. நீதிமன்றத்துல போய் சொல்லுங்க. ஐயா நான் எந்த ஸ்டேஷனுக்கு போனாலும் நீங்க வந்து அரசியல் தலைவர் தானே. ஒரு பெரிய ஒண்ணு வேணாங்க. சிம்பிள் சொல்லட்டுமா? இவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருது. பாலியல் குற்றச்சாட்டு. விஜயலட்சுமி ஒரு புகார் தெரிவிக்கிறாங்க. ம். இவரை விசாரணை கூப்பிடுறாங்க. கைது பண்ணலாம் கூப்பிடல. இல்ல கைது பண்ணல. விசாரணை கூப்பிடுறாங்க. ஆமா. அப்ப உங்கள் மீது நேர்மை இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தனியா தானே போயிருந்திருக்கணும். அதுக்கு எல்லாரையும் திரட்டினீங்க. கட்சிக்காரங்களாம் ஏன் திரட்டினீங்க ஸ்டேஷன் வாசல்ல? அப்ப உங்க செல்வாக்கை காமிக்கிறதுக்கா? என்ன நோக்கம் உங்களுக்கு? ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தணும். அதானே உங்க நோக்கம். உங்களுடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிற எல்லாரும் எப்படி உங்களுக்கு கீழே அடிமையா இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே மாதிரி அதிகார வர்க்கத்துல யார் இருந்தாலும் ஆட்சியாளர்கள் யாரா இருந்தாலும் ஏன் 4 வருஷம் எடப்பாடி அவர்கள் இருக்கும்போது எங்க பண்ணீங்க நீங்க? அவர் பயங்கரமா அப்படியே கரெக்டா தமிழ்நாட்டை வந்து பாலாறும் தேனாரும் ஓட வச்சுட்டாரா? அப்பயும் தானே பேசிட்டு தானே எங்க இருந்தாரு. பேசினாரு? இதே மாதிரியான உரண்டை எடுத்துக்கிட்டே இருந்தாரா? எடுத்து பாருங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல எடுத்து பாருங்க. அதிமுகவுக்கு சாஃப்ட் கார்னர். என்ன காரணம்னா அதிமுக இருந்து பொண்ணு எடுத்திருக்காரு. ம். அப்படித்தான் எல்லாருமே குற்றம் சாட்டுவாங்க. ம். சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு தாங்க. அது வெளிப்படையா இப்ப இப்ப தெரிஞ்சிருச்சு. இப்ப திரு எல் முருகன் வந்து மத்திய அமைச்சர் பதவி கொடுத்ததுக்கு அத பத்தியும் பேச இப்ப நீங்க சொன்னீங்க அது பாஜக பத்தி பேச சாதியினுடைய வெளிப்பாடு. அதுதான் கடுமையான குற்றச்சாட்டு வந்து பாஜக சைடுல இருந்து வச்சுக்கப்பட்டிருக்கு. நான் அப்படி இல்லை அந்த தமிழர்களுக்கு வந்து கொடுக்கப்படுறது இல்ல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கேன். இல்ல அது காரணமா நான் பார்க்கலங்க. அது சாதியினுடைய வெளிப்பாடு. நீங்க எல் முருகன் வந்து அவர் என்ன எங்க இருந்து வந்தாரோ, ஒரு தெலுங்கரா தமிழரான்றதெல்லாம் அப்பாற்பட்ட பிரச்சனை. ம். அவருக்கு பதவி கொடுக்குறீங்களே, ஏன் அக்காவுக்கு தர மாட்டேங்கிறீங்க? ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு தர மாட்டேங்கிறீங்க? எங்க அண்ணனுக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்க? மாமனுக்கு ஏன் தர மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறாரு இல்லையா? ம். இது முழுக்க முழுக்க ஒரு பட்டியல் இனத்துல இருந்து ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்றதை இவரால பொறுத்துக்க முடியல. அப்படித்தான் எல்லாருடைய பார்வையும் இன்னைக்கு இருக்கு. எல்லாரும் இவரை அப்படித்தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்காகவும் போய் பேசக்கூடியது நான் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் சொல்லுவாரு சார். சொல்ற எதுவும் செயல்பாட்டுல இல்ல. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கூட இந்த கேங்மேன் எல்லாரும் சேர்ந்து தமிழ்நாடுல ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க மின் வாரியத்துக்கு எதிரா. அப்ப போய் கூட அவர் பேசிட்டு தான் அவருக்கு வந்தாரு. ஆதாயம் இருந்தா எங்க வேணாலும் போய் பேசுவாரு. அவர் பார்வை என்னன்னா, அவர் கைப்பாவை சார். யார் வேணாலும் அவரை எடுத்து பயன்படுத்தலாம். காசு இருக்கிறவர்கள் அவரை பயன்படுத்தினா அவரே சொல்றாருல, என்னை பத்தி ஒரு வீடியோ போடணும், இல்ல என்னை பத்தி என்னுடைய கட்சி பத்தி நீங்க வந்து ஒரு விஷயத்தை ப்ரமோட் பண்ணணும்னா பணம் கொடுக்கணும். எங்கிட்ட பணம் இல்ல. பணம் இருந்தா நீங்க வந்து நான் அதனால தான் திரள் நிதி கேட்கிறேன் அப்படின்னு அவர் வெளிப்படையா எல்லாத்துலயும். இப்ப அவரை பொறுத்த வரைக்கும் வெளிப்படைத்தன்மை சார். எதை பத்தி அவன் என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலை இல்ல. நான் எனக்கு தேவை நிதி. அது நிதி ஆதாரத்தை பெருக்கிறதுக்கான வேலை மட்டும் நான் செய்யறேன். ஒரு கட்சி நடத்தணும் இது தேவைப்படுமா தேவைப்படாதா? கரெக்ட் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்க அந்த கட்சி என்ன நோக்கம், எல்லாருக்கும் ஒரு கொள்கை இருக்கணும் சார். இவர் கொள்கை என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரியவே இல்லை. கொள்கை தெரியாதனாலதான் 10 ஆண்டு காலமாக சீட்டை மட்டும் தேய்க்கிறாரு. தமிழ் தேசியம் தான் அவருடைய கொள்கை. தமிழ் தேசியம் பேசுற எல்லாம் பூரா பொய் தான் சார் பேசிட்டு இருக்காங்க. என்ன நீங்க இப்படி உண்மை உண்மை. அதுல நான் எவ்வளவு ஆண்டு காலமா அவரை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கல? சரி அதுக்கு பதில் சொல்லுங்க. ஏன் உங்களுக்கு அங்கீகாரம் கட்சி கிடைக்கல? சாராம தனியா நிக்கிறார், தனியா போராடுறாரு. எந்த கட்சியும் கூட சேர்த்து போடுறது இல்ல. விஜய்- அதிமுக போறது இல்ல, விஜயகாந்த் திமுக கூட போறது இல்ல. ஒரு நிமிஷம். விஜயகாந்தும் ம். தனியா தான் நின்னாரு. ஆமா, அதிமுகவோட சேர்ந்தனால தான் அவர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து பதவி பொறுப்பு இல்ல இல்ல அதுக்கு முன்னாடியே தன் செல்வாக்கை காமிச்சு தனியாக எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டாரு. எத்தனை போஸ்ட் ஜெயிச்சாரு? ஒரு போஸ்ட். அவர் மட்டும் ஜெயிச்சாரு. ஆக மொத்தம் அவருக்கான ஒரு பெரிய அங்கீகாரத்தை பெற்றாரா இல்லையா? சரி. அப்புறம் அரசியல் நடத்தணும்னா அவர் வந்து கூட்டணி சேர்ந்து தான் ஆகணும். அப்படி நடந்தால்தான் நான் கட்சியையும் கட்சி தொண்டர்களையும் என்னால அரவணைக்க முடியும்னு கூட்டணிக்கு போயிட்டாரு. ம். அதே நிலைப்பாட்டை தான் இன்னைக்கு விஜய் வைக்கிறார். ஆமா. ஆனா இதற்கு கூட ஒரு கவுன்சிலர் சீட், நீங்க எம்எல்ஏ ஆக வேண்டாம் சார், எம்பி ஆக வேண்டாம், ஒரு பெரிய போஸ்ட்லாம் வர வேண்டாம். ஒரு உள்ளாட்சி இடத்துல 1500 ஓட்டு இருக்கும், 800 ஓட்டு இருக்கும், 1000 ஓட்டு தான் இருக்கும். உள்ளாட்சி அமைப்புகள் உறுப்பினரா, வார்டு உறுப்பினரா வெற்றி பெறுவதற்கு அங்கே கூட சீமான் அவர்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாதது வேதனையான ஒரு உண்மை. ஆனா இதை ஏன் மக்கள் அங்கீகரிக்க மாட்டாங்க? இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல், இப்ப சமீபத்தில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பல இடங்கள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி வந்திருக்கா வரலையா? சார் நான் கேட்ட கேள்வியை தாண்டி இன்னொரு கேள்வி போட்டா அதுக்கு பதில் இல்லை. நான் கேட்ட கேள்வி
நீங்க நீங்க அதிமுக தாண்டி 3வது வரீங்களா? அதிமுக இப்ப அதிமுக கட்சியாகவே இல்ல. அது வந்து அப்படியே என்ன சொல்றது? சிதறுண்ட தேங்காய் மாதிரி அது சிதறி போயிருக்கு. நிச்சயமா ஒரு உண்மை சொல்லட்டுங்களா? கடந்த தேர்தலில் அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்திருந்தால் திமுகவே ஜெயிச்சிருக்காது. அதான் நிதர்சனமான உண்மை. ஆனா இங்க அதிமுக சிதறி போச்சு. எல்லாம் தலைவர்கள், எல்லாருமே தலைவர்களா இருக்காங்க. தனித்தனியா இருக்காங்க. அவர்கள் வாக்கு சதவீதம் எல்லாம் வாங்கின எல்லாம் பிரிஞ்சு போச்சு. அதெல்லாம் சேர்த்தாலே திமுகவுக்கு பெரிய நெருக்கடி உருவாயிருக்கும். இப்ப நான் 3வது இடத்துல வந்திருக்கேன், நான் 2வது இடத்துல வந்திருக்கேன்னு சொல்லக்கூடிய சீமான் அவர்கள் அப்ப காணாம போயிருப்பாரு. அதான் நிதர்சனம். நாம் தமிழர் கட்சியில நாம் தமிழர் கட்சி உருவான காலத்தில் இருந்தவர்கள் எத்தனை பேர் அங்க இருக்காங்க சார்? இன்னைக்கு ஏன் அவங்களாம் வெளியே போனாங்க? காரணம் என்னன்றது அவருக்கே தெரியும். நாம புதுசா போய் சொல்லி ஒண்ணும் பண்ண போறதே இல்ல. இல்ல ஆனா இப்ப இவர்தான் வாரிசு எதிர்க்கிறார். இல்ல முடிச்சிடுறேன். இவர்தான் வாரிசு எதிர்க்கிறார். இவர்தான் எல்லாரையும் சொல்றாரு. இவங்கெல்லாம் வரலாமா? இவங்களுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கிறாரு. இவர்தான் வாரிசை கொண்டு வந்து வைக்கிறார். தன் மனைவிக்கு இப்ப என்ன மனைவிக்கு இங்க வந்து பவர் கொடுக்க வேண்டிய என்ன அவசியம் வந்தது இப்ப அந்த கட்சியில? ஆளே இல்லையா? யாருமே இல்லையா? சுற்றுப்பயணம் மேற்கொள்றதுக்காக ஒரு குழு வேற யாருமே இல்லையா? சகோதரிகள் அந்த கட்சியில இல்லவே இல்லையா? ஒருத்தருக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க. மனைவிக்கு ஏன் சார் பவர்? அப்ப நீங்களும் வாரிசை தானே கொண்டு வரீங்க. அப்ப நீங்க வாரிசு குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லையே? யுனானிமஸா சொல்றாங்க. அதனால அவர் செயல்படுத்துறாரு ஒரு கட்சியினுடைய நிர்வாகி தலைமைச் செயலர். ஆக ஒன் மேன் ஷோல தான் நீங்க நடத்துறீங்க. எல்லா கட்சிகளும் அப்படிதான் இருக்கும். நான் வாரிசு என்பது முக்கியமே இல்லை. நான் கூட வாரிசுக்கு எதிரான ஆள்லாம் கிடையாது. வாரிசு என்பதே முக்கியம் இல்லை. ஆனால் அந்த வாரிசை மக்கள் ஏத்துக்கிட்டாங்கன்னா யார் வேணாலும் அந்த அதிகாரத்துக்குள்ள வரலாம். மக்கள் ஒதுக்கிட்டாங்கன்னா நீங்க என்னதான் பவர்ல இருந்தாலும் ஒன்றும் செல்லாது. இப்ப நீங்க ஸ்டாலின் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்டாலின் வந்து நேரா வந்த உடனே அப்படியே உட்கார்ந்து முதல்வரா உட்காரல. சீட்டே கொடுக்கல. அவரு அமைச்சரவையில இடம் கொடுக்கல. மேயரா கொடுத்தாரு. படிப்படியா தான் வளர்த்து கொண்டு வந்து வச்சிருக்காரு. இதே நிலை தான் எல்லாருக்குமே வரும். ஒண்ணுமே இல்ல. ஒரு என்ன சொல்றது, ஓல்டு ஸ்டூடெண்ட் கதை சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடே பயங்கரமா பரபரப்பா போயிட்டு இருக்கு. திமுகவுக்குள் ஒரு பக்கம் பெரிய மகிழ்ச்சியும் ஒரு பக்கம் பூகமும் அடிச்சிட்டு இருக்கு. இல்ல இப்ப அந்த உதயநிதி அவர்களைத்தான் அடுத்து இவர் வந்து தனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஆளா டார்கெட் பண்றாரு சீமான் அவர்கள். நான் எனக்கு அடுத்து அவர்தான் அவன்படி அப்படிங்கிற அந்த ஆங்கிள் தானே இப்ப அடுத்த கட்டமா நோக்கி போயிட்டு இருக்கு. தாராளமா சார். எல்லாருக்கும் கனவு காண்றது இயல்பு சார். கனவு காண்பது எல்லாருக்கும் வழக்கமான ஒண்ணுதான். அவர் கனவு சிஎம் கனவு முதலமைச்சர் ஆகணும்னு நினைச்சு 2000 இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. நான் அந்த இடத்துக்கு வந்துடுன்னு சொல்லிருக்கேன். நீங்க கனவுன்னு சொன்னீங்க. உண்மைதான். 10 ஆண்டுகளா அதானே சொல்லிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் கேட்கிறாரு இல்லையா? 10 ஆண்டுகளாக இவர் மட்டுமா கனவு காண்றாரு? இன்னொரு பக்கம் அன்புமணி கூட தான் கனவு கண்டுட்டு இருக்காரு. அவர் பார்த்தாரு தமிழ்நாட்டை நம்மளால ஆள முடியாது தெரிஞ்சவங்க 3ஆ பிரிங்கன்னு ஒரு பக்கம் வந்து ஆரம்பிச்சாங்க. அதுவும் எடுபடவே இல்லை. தமிழ்நாட்டு நிலவரத்தின்படி கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டு காலமாக திராவிட சித்தாந்தமோ திராவிட கொள்கையோ இல்லாத எந்த கட்சியும் தனியாக நின்று களம் காணவே முடியாது, ஜெயிக்க முடியாது. அதான் நிதர்சனமான உண்மை. இப்ப விஜய் அவர்களும் அந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்தானே வராரு. அதுல வந்து சமூக நீதி பேசுறாரு, தமிழ் தேசியம்னு சொல்றாரு. அதுல நிறைய சிம்பலைசேஷன் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காரு. அவர் கூட இவர் கூட்டணி போற சீமான் அவர்களும் கூட்டணி போறதுன்னு சொல்லி வச்சிருக்காரு. பாவம் விஜய். அவர் கூட்டணி போனாருன்னா அவர் பாவம் இருக்கிற செல்வாங்க சரிஞ்சிரும். இப்படி சொல்றீங்க? உண்மையே. ஏன்னா விஜய் சேர்க்க மாட்டாரு. டெஃபினட்டா நீங்க எடுத்து வெயிட் பண்ணி பாருங்க. விஜய் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா, விஜய் இந்த தேர்தலில் யாரோட கூட்டணி எல்லாம் போக மாட்டார். 26ல தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்றத விஜயகாந்த் பாணியை தான் ஃபாலோ பண்ணுவார். அதுல மாற்றமே கிடையாது. இந்த 26 தேர்தலில் தனியா நின்று எனக்கு என்ன பவர் இருக்கு, எனக்கு என்ன பர்சன்டேஜ் இருக்கு, நான் யார் அப்படின்றத அவர் இந்த உலகத்துக்கு காமிச்சிட்ட பிறகுதான் அதுக்கப்புறம் முடிவெடுப்பார். அப்படிதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய செயல்பாடுகள், அவருடைய நடவடிக்கைகள், அவர் போற இடங்கள், பேசுற விஷயங்கள் எல்லாமே அப்படித்தான் போயிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க வந்து விஜய்க்கு இருக்கிற அந்த ரசிகர் பட்டாளம், அந்த ரசிகர் பட்டாளம் அப்படியே ஓட்டா மாறுமானா மாறாது. அதுலயும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அடிப்படையில அந்த ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. நீங்க அவங்க தொண்டர்களா மாறும்போது அவர்கள் அந்த பொறுப்புல இருந்து வரணும். வருவாங்களா தெரியாது. அவங்க ஆளுங்கட்சி இருக்கலாம், எதிர்கட்சி இருக்கலாம், நல்ல போஸ்ட்ல இருக்கலாம், பவர்ல இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டுலாம் வந்துட மாட்டாங்க. இவருக்கு என்ன செல்வாக்கு இருக்கு? ஏன்னா நடிகர்கள் இங்க வந்து இனிமே நாடாளுவது மிக மிக சிரமம். இல்ல நீங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப வருண்குமார் வந்து இது ஃபர்ஸ்ட் விஷயம் கிடையாது. ஏற்கனவே பல விஷயங்களை இது மாதிரி போட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இப்ப வந்து இந்த விஷயம் திரு வருண்குமார் அவர்களோட இந்த மாவட்ட எஸ்பி அவர்களோட ஏற்கனவே அவங்க 2 பேரும் ஒரே ஊர்க்காரங்க, பக்கத்து ஊர்க்காரங்கிறத தாண்டி இதுல மத்த வெஞ்சன்ஸ் ஏதாவது இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? இல்ல மத்த வெஞ்சன்ஸ்க்கு வந்து பெருசா அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னன்னா உங்களுக்கு வந்து வெளிப்படையா நீங்க வந்து ஐடி விங்ல போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்றாருன்னா, இவர் வந்து ஒரு இந்த ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரதானமான ஸ்போக்ஸ் பர்சனா தான் இவர் அடையாளப்படுத்த ட்ரை பண்றாரு. சீமான் தொடர்ச்சியாக அவர் எல்லா ஊடக அந்த நேர்காணல்களையும் செய்தியாளர் சந்திப்புலையும் அவர் என்ன சொல்லிக்கிட்டே இருக்காருன்னா, தொடர்ந்து சரியான கருத்தை, மக்களுக்கு தேவையான கருத்தை பேசுறதே இல்லை. ஊடகத்தினரை இரிட்டேட் பண்ற மாதிரி எரிச்சல் ஊட்டுகிற விஷயத்தை தான் பேசிட்டே இருப்பார். நீங்க போய் ஒரு ஊடகத்துல ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, முதல் கேள்வி
அது சீமான் மட்டும் இல்ல, நிறைய அரசியல் தலைவர்கள் சொல்லிக்கிறவங்க அந்த கேள்வி கேட்கறாங்க. நீ எந்த ஊடகம்னு கேட்கறாங்க. நியாயமான ஒரு கேள்வி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். உங்கள்ட்ட இருந்து நியாயமா ஒரு கேள்வி வருதுன்னா, அந்த கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடிஞ்சா நான் ஆமா பதில் சொல்லணும். இல்லன்னா நோ கமெண்ட்ஸ் நான் கடந்து போறது தான் புத்திசாலியான அரசியல்வாதிக்கு அழகு. ஆனா நீ எந்த ஊடகம்னு கேட்கறது இப்ப சமீப காலம் நானும் 27 வருஷமா அந்த மீடியாக்குள்ள இருக்கேன். இந்த மாதிரி ஒரு கேள்விகளை நான் எதிர்கொண்டதே கிடையாது. ஏன்னா கேவலத்தினுடைய அடுத்த கட்ட நகர்வாக தான் அதை நான் பார்க்கறேன். நீங்க எந்த ஊடகம் தெரிஞ்சாதான் பேசுவீங்களா? ஊடக அழைப்பு கூப்பிடுறீங்க. ஊடகத்துல வந்து எல்லாரும் நிக்கிறாங்க. நிக்கும் போது ஒரு கேள்வி வருது. அந்த கேள்விக்கு உங்களால் முடிந்தால் பதில் சொல்லுங்க. பதில் சொல்ல இல்லை, உங்ககிட்ட பதில் இல்லைன்னா அதை கடந்து செல்வது எப்படியோ அதுதான் புத்திசாலித்தனம். உதாரணத்துக்கு நீங்க டிடிவி தினகரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொல்லுவார். அவர் இரிட்டேட் பண்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஆனா சிரிச்சுட்டே போயிடுவார். சமீப காலத்துல நான் பார்த்த ஒரு அரசியல் தலைவர்கள்ல அவருக்கு வந்து செல்வாக்கு இருக்கா இல்லையானது ரெண்டாவது விஷயம். ரொம்ப ஹேண்டில் பண்ற விஷயம். ஊடகத்தை ஹேண்டில் பண்ற இதே மாதிரி தான் கலைஞர் அவர்கள். கலைஞர் அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதை அழகா மடமாத்தி நாம கேட்ட கேள்வி நமக்கே திருப்பி பூமரங்க மாதிரி அனுப்பி விடுற அந்த செல்வாக்கு அந்த சொல்வாக்கு படைத்தவர் தான் அவர். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு கேள்வி கேட்டாலும் இதே நிலைப்பாடு தான் சீமான்ட்டையும் இருக்கும். அதே நிலைப்பாடு தான் அண்ணாமலை கிட்டே இருக்கும். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா உடனே டக்குன்னு ஒண்ணு எதிர்கேள்வி. நீ யாரு? எந்த ஊடகம்? எந்த பத்திரிகை? யூடியூப்லாம் நான் உள்ள விடுறது இல்லை. இன்னைக்கு வந்து யூடியூப் அப்படின்ற அந்த சமூக வலைத்தளம் மூலமாக தான் இவங்க எல்லாம் அடையாளமே படுத்தப்படுறாங்க. அதெல்லாம் இல்லைன்னா இவங்க அரசியல்ல இருக்க மாட்டாங்க. காணா போயிருவாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால எப்படி சார் இவங்களுடைய செயல்களை தொடர்ந்து போட்டே இருப்பாங்க? இவங்க பேச்சுகளை போட்டே இருப்பாங்க. மிஞ்சி போனா ஒரு 2 வரி சொல்லுவாங்க. அது கூட ஊடகத்துல செய்தி வாசிக்கிறவர் தான் சொல்லுவாரு. உங்க பேச்சை போட மாட்டாங்க. அப்ப உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? சோசியல் மீடியாக்கள் தான். நீங்க அங்க கேட்கிற கேள்விக்கு பதில் உங்ககிட்ட இருந்து வர மாட்டேங்குதுன்னா, இது முழுக்க முழுக்க தன்னை முன்னிலைப்படுத்திக்கிட்டு பரபரப்பை எப்பவுமே தனக்காகவே இருக்கணும். தன் மீது எல்லாருடைய அட்டென்ஷனும் இருக்கணும்ன்றதுக்காகவே சீமான் அவர்கள் தொடர்ந்து செய்யறது. நீங்க அதிகார மட்டத்தை கேள்வி கேட்கிறீங்களே, இப்போ உங்களுக்கு எதிராக எத்தனை வழக்குகள் இருக்குன்னு எந்த வழக்குலையாவது நீங்க போய் அந்த வழக்கை இவ்வளவு சீக்கிரமா எனக்கு முடிச்சு என்னை ஃப்ரீ பண்ணி விடுங்க. நீங்க ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? எந்த வழக்கும் வேணாம். என் மேல கேஸ் போடு அப்படின்னு தானே சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் உங்களுக்கு? என்ன நோக்கம் உங்களுக்கு? பரபரப்பாவே தன்னை வச்சிருக்கணும். ஏன்னா தான் அரசியல் என்கிற மிகப்பெரிய கேடயத்தை வச்சிருக்கோம். அதனால அதை மீறி நம்மளை எதுவும் பண்ணிட முடியாது. பண்ணா நம்ம தம்பிமார்கள் எல்லாம் களத்துல இறங்கிடுவாங்க. இப்படிதான் பல பேர் என்ன இதுக்கு முன்னாடி வந்து பாமக என்ன பண்ணாங்க அப்படின்னா, இளைஞர்களை தூண்டி விட்டு இன்னைக்கு அந்த வட மாவட்டங்கள்ல இருந்து சேர்ந்திருக்கிற ஒரு வருத்தமான பதிவு சார் இது. வட மாவட்டத்தை சேர்ந்த பெரும்பாலான ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அரசு வேலைக்கே போக முடியல. காரணம் என்ன தெரியுமா? இவர்களுடைய எல்லா விதமான போராட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் கலந்து கொண்டு பஸ் மேல கல்லடிச்சு, ரயில் மேல கல்லடிச்சு அவர் மீது வழக்கு வாங்கி இன்னைக்கு வரைக்கும் அரசு வேலையே கிடைக்கல. இதற்கு யார் காரணம்? ஆனா அவர்கள் மீது ஒரு வழக்கம் இல்லை. அன்பு மீது மணி மீது வழக்கு கிடையாது. ஏன்னா அது அந்த வழக்கு வேற, ஊழல் வழக்கு. நான் சொல்றேன் இந்த மாதிரியான வழக்குகள் அவங்க மேலாம் கிடையாது. அவர் சார்பான ஆட்கள் மேல கிடையாது. அப்ப பாவப்பட்ட அந்த இளைஞர்கள் என்ன அதே நிலைப்பாடு தான் இவரும் வைக்கிறாரு. நாம் தமிழர்கள் மீது எவ்வளவு வழக்கு இருக்கு தெரியுமா? அந்த இளைஞர்களுக்கு அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப நீங்க நல்வழிப்படுத்துகிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு அதைத்தான் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வர இளைஞர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே தவிர, நீ சண்டைக்கு வான்னு கூப்பிட்டீங்கன்னா நீங்களே சண்டைக்கு வான்னு கூப்பிடுறீங்களே. அப்ப உங்களை பின்பற்றுவா என்ன பண்ணுவோம்? அதைத்தான் ஃபாலோ பண்ணுவார். என் அண்ணனே கூப்பிட்டாருப்பா சண்டைக்கு. அப்ப காக்கி சட்டையை போட்டு நம்ம வந்து என்ன வேணா பேசலாம். அந்த மனோபாவம் வருமா வராதா? காக்கி சட்டைக்கு எதிராக பேசக்கூடிய ஒரு மனநிலையை வந்து இவருக்கு கிளப்பி விடுற அப்படின்னு சொல்றேன். அப்படித்தான் நீங்க பார்வை எப்படி இருக்கு உங்களுக்கு? நீங்க ஒரு பெரிய உயரதிகாரியே வா காக்கி சட்டை கழட்டிட்டு வா என்கிட்ட வா நம்ம 2 பேரும் மோதி பார்க்கலாம் நீங்க சொன்னீங்கன்னா, உங்களை ஃபாலோ பண்ற கோடிக்கணக்கான தம்பிகள் என்ன செய்வாங்க? நீ ஆம்பளையா இருந்தா வா. அதுதான் அர்த்தம். நீங்க உள்ளான அர்த்தத்துக்குள்ள போனீங்கன்னா இன்னும் ஆபாசமான வார்த்தைகளா போயிடும் அது. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களை நம்பி இருக்கிற நீங்க வருண்குமாரோ இல்ல XRY அரசு பொறுப்புல உட்கார்ந்துருக்காங்களா? அவர்கள் மீது உங்களுக்கு முரண் இருக்கா? அவர்கள் இந்த மாதிரி எல்லாம் பண்ற சார் தொடர்ச்சியா அவர் வந்து என்னையே கார்னர் பண்ணிட்டு இருக்காரு. என் தொடர்பான நபர்களை அவர் வந்து கார்னர் பண்ணிட்டு இருக்காரு. சட்டத்தை நாடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறேன். நீதிமன்றத்தை நாடுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ வழக்கு என் மேல போடுன்னு சொல்றது வந்து ஒரு நாகரிக அரசியல்வாதியினுடைய அழகா? இல்ல நீங்களே சட்டத்தை நாடி நீதிமன்றத்தை நாடுறது உங்களுக்கு அழகா? இப்ப நாம கொடுக்கக்கூடிய நோட்டீஸ் எல்லாம் எங்க வீட்டு குப்பை தொட்டிக்கு தான் போகும் அப்படின்னு சொல்றாங்க. ஆணவத்தினுடைய உச்சம், திமிர்த்தனமான பேச்சு. இது வேற என்ன சொல்றது? அப்படிதான் சொல்லணும். இப்போ ரொம்ப முக்கியமாக திருப்பி இப்போ கடைசியாக பேசப்பட்டிருக்கக்கூடிய நம்ம இடையில கூட பேசணும் அப்படின்னா, எல் முருகன் அவர்களை பற்றி மத்திய அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறது வந்து, அதுக்கு முன்னாடி இன்னும் வேறு சில பெயர்களெல்லாம் கூட குறிப்பிட்டிருந்தார்கள். நைனா நாயந்தன் அவர்கள், நீங்க கூட அதை சொன்னீங்க. தமிழிசை அவர்களை பற்றி சொன்னீங்க. எங்க அக்காவுக்கு கொடுக்கலன்னு சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது, மாமாவுக்கு கொடுக்கல, பெரியப்பா கொடுக்கல, சித்தப்பா கொடுக்கல அப்படின்னு வரிசையா நிறைய பேர் சொல்லியிருந்தார்.
அதெல்லாம் சொல்லி போட்டு கடைசிக்கு என்ன சொல்லும்போது, நீங்க குடுத்தத வந்து அப்படி இவங்க குடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு தமிழருக்கு குடுக்கல அப்படிங்கிற நிலைப்பாடுல தான் நான் பேசணும். நான் சொல்றத நீங்க வந்து திரிச்சிடக்கூடாது. அந்த நிலைப்பாடுல தான் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றது. சீமான் இதுவரைக்கும் எப்பவுமே தமிழர்களுக்கு ஆதரவா தமிழ் தேசியம் பேசி தன்னை வளர்த்துக் கொள்கிறார் தவிர, தமிழ் மண்ணுக்கு அவரால் எந்த நன்மையும் நடக்கல. அப்படி நன்மை நடந்திருந்தால் தமிழ் மக்கள் அவருக்கான அங்கீகாரம் குடுத்திருப்பாங்க. ரொம்ப சிம்பிளா, இது ரொம்ப யோசிக்கலாம் வேணாம். இதுக்கு பெரிய அப்படியே ஆராய்ச்சி பூர்வமா அவர் பின்னாடி போய் அப்படியே லென்ஸ் வச்சு தேட வேண்டிய அவசியமே இல்ல. அவருக்கு இதன் மூலமாக ஆதாயம். ம். எதன் மூலமா? தமிழ் மொழி மூலமாக ஆதாயம். ஆனால் அந்த மொழிக்கும் அவரால் எந்த விதத்திலும் இதுவரைக்கும் ஒரு நன்மையும் நடக்கல. எல்லா விதமான போராட்டத்தையும் நான் முன்னெடுக்கிறேன். எல்லாருக்காகவும் நான் போராட்டத்தை முன்னெடுக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்காக நான் பேசுறேன். நான் பேசினதுக்கு அப்புறம் தான் முத்தமிழ் முருகன் மாநாடே இங்க நடக்குது. நான் பேசலன்னா என் பாட்டன் முருகனுக்கு வந்து மாநாடே நடந்திருக்காது அப்படின்னு சொல்றாரு. அதான் சார் இவருக்கு தேவை என்றால் பாட்டன், முப்பாட்டன், முருகன்னு சொல்லுவாரு. அப்படி இல்லன்னா அத விட்டுட்டு வேற ஒரு விஷயங்கள் பேசுவாரு. நான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வரோம்ல. அதனால அவர் பேசுவதை நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, எனக்கு அவர் பேசுனது வந்து சினிமாவுல நகைச்சுவைக்கு ஆட்கள் இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். ஒரு அதுல கட்சி சீரியஸா ஒரு எடுக்க மாட்டேன். 13 வருஷமா ஒரு கட்சி வச்சு ரன் பண்ணியிருக்காரு. நீங்க நகைச்சுவைன்னு சொல்றீங்க. சீரியஸா நானா வந்து எனக்கு வந்து ரொம்ப அதாவது என்ன சொல்றது, ரொம்ப மன அழுத்தம் நெறைய இருந்துச்சுன்னா, எங்க அண்ணன் சீமானுடைய பேச்ச கேட்டேன்னா மகிழ்ச்சி அடைஞ்சிருவேன். ஏன்னா, அவர் நெறைய பொய் பேசிட்டு இருப்பாரு. மகிழ்ச்சியா இருக்கும் கேட்கறதுக்கு. எதுவுமே நடக்காது. அவர் பேசுன எதுவுமே நடக்கல இதுவரைக்கும். இத்தனைக்கும் ஆஸ்திரேலியா போய் சுட்டதெல்லாம் எங்க சார் சுட்டாரு அவரு? அவரு விசை அழுத்தினார். தமிழ் சுத்தமா பேசுவார். அது மட்டும் எனக்கு பிடிக்கும் அவர்ட்ட. அவர் பேசுற தமிழ் வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். ஆனா, அந்த தமிழால் அவரை வளர்த்துக் கொள்கிறார். மற்றபடி இந்த தமிழ் சமூகத்துக்கு அவரால எந்த நன்மையும் இல்ல. அதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல நான் அப்படி சொல்றதுனால. இப்போ ஒரு அரசு நிர்வாகத்துல இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி, சீருடை போட்டிருக்கக்கூடிய அதிகாரி, இது போன்று ரியாக்ட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது, அதுவும் ஒரு கேள்விக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். ஆமாமா, ஆமா. இது வந்து அவர் ஒழுங்கு நடவடிக்கைக்கு அவர வந்து உட்படுத்தலாம். அது ம். அது காரணம் என்னன்னா, அரசாங்கம் அவருக்கு சில விதிமுறைகளும், சில சலுகைகளும் குடுத்து அரசாங்கத்தினுடைய இல்ல அதுதான் நாலேட்ஜ் அவர் என்ன இல்லாம சொல்றாரு, நீ வந்து திமுகவுடைய பேக்ரவுண்ட் நீ செயல்பட்டுட்டு இருக்கிற அப்படின்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல. அந்த குற்றச்சாட்டையும் பார்க்க வேண்டியிருக்கா இல்லையா? உண்மையிலேயே அந்த குற்றச்சாட்டை நான் தான் சொல்ல வந்தேன். நீங்க அதிகார மட்டத்தினுடைய சலுகையோ, அவருடைய அனுசரணையோ இல்லாம எந்த அதிகாரியும், எந்த இடத்தையும் நேரடியாக வந்து அவங்க களத்துல வந்து களமாட மாட்டாங்க. நிச்சயமாக அவர் பேசுற அந்த வார்த்தையெல்லாம் மிகப்பெரிய வார்த்தை. ம், ம். பிச்சை நான் வந்து யாசகம் வாங்கிட்டுலாம் அந்த ஐபிஎஸ் வரலன்னு சொன்னதெல்லாம், ஆமா, சீமானை நேரடியாக தாக்குற விஷயம். ஆமா. இப்ப நீங்க அரசியல் திரள் நிதின்னு சொல்லியிருக்காரு. திரள் நிதி. திரள் நிதி. அது முதல் அவர் சொல்ற வார்த்தை வார்த்தை அது. தானே ஆமா, அது. திரள் நிதி வரும். திரள் நிதின்றது அவர் சொல்ற வார்த்தை தானே. ஆமாமா. எனக்கு காசு குடுங்க. இப்ப நானும் ஒரு விமர்சகரா பேசுறேன். நான் பேசுறதோ, இல்ல அரசியல் கட்சிகள்ல இருக்கிற யாரோ பேசுறதோ, சீமானை பெரிய அளவுக்கு வந்து பெருசா அவர் வந்து ஊன் பண்ணாது. ஏன்னா, அவரு இயல்புலயே இப்படிதான் பேசுவாங்க இவங்க. ம். நமக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்க எப்படி பேசுவாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஒரு காவல்துறையில ஒரு பொறுப்புல இருக்கிறவர், ஒரு நீதித்துறையில பொறுப்புல இருக்கிறவங்க, ஒரு நீதிபதி அந்தஸ்துல இருக்கவங்களோ, இல்லன்னா காவல்துறையில உயர் பொறுப்புல இருக்கிறவங்களோ, இப்படி ஒரு கருத்த பொது வெளியில பேசுறாங்கன்னா, அதற்கு அரசாங்கம் நிச்சயமாக அவருடைய நாலேட்ஜ் இல்லாம பேசவே மாட்டாங்க. ம். அப்ப இது நிச்சயமா அரசாங்கத்தினுடைய அவருக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு பேக் போன் இருக்கு. அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. அதன் அடிப்படையில நீ காக்கி சட்டை கழட்டிட்டு வான்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். நீ இல்ல வந்து அவரு என்ன மோதுறதா இருந்தா அவரு என்ன நோக்கத்துல சொல்லியிருப்பாருன்னா, நீ எஸ்பின்ற அடையாளத்தோட நீங்க பேசிட்டு இருக்கீங்கல்ல, ம், அது வேணாம். உட்டுட்டு நீங்க வெளியில வாங்க. ம். அப்ப சாமானிய மனுஷனா மாறிருவீங்க. சாதாரண ஒரு நபராக மாறிடுவீங்க. எங்களுக்கான எந்த பின்புலமும் இருக்காது. இருக்காது. அதனால நீங்க வாங்க. அப்ப நாம வந்து இதே மாரி நம்ம வந்து மோதி ஃபைட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். மோதி பார்க்கலாம் அப்படின்னு. நீங்க தமிழ்நாட்டு அரசியல் நான் சீரியஸா இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ள தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச வேண்டிய விஷயம் நெறைய இருக்கு. ம். அதையெல்லாம் விட்டுட்டு, நீ இந்த மாரி ஒரு சாதாரண ஒரு இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இப்ப இது அரசியல் கட்சி தலைவர், அரசு இத தாண்டி தனிப்பட்ட இந்த இண்டிவிஜுவல்களுக்கான பிரச்சனை இது மாறிடுச்சு. அப்படி அந்த நகர்வை நோக்கி இது போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த நம்ம feel- நகர்வை நோக்கி தான் தள்ளி கொண்டு போயிட்டு போயிட்டாங்க இப்ப. ம், இது ம். வந்து பொதுவான ஒரு விஷயம். இப்ப நீங்க என் கட்சிக்காரரை இவரு வந்து கைது பண்ணியிருக்காரு. அதற்கு முகாந்திரம் இருக்கா இல்லையான்னு சட்டப்படி இவங்க போய் கேள்வி கேட்டு, அதற்கு தீர்வை தேட வேண்டிய இடத்துல நாம் தமிழர் இருக்காங்க. ஆனா இப்ப எப்படி மாறிடுச்சு? வருண்குமார் வெர்சஸ் சீமான். இல்ல சீமான் வெர்சஸ் வருண்குமார்ன்னு தனிப்பட்ட 2 நபர்களுக்காக அது அங்க 2 பக்கமே தவறு இருக்கு. நான் அதுக்காக சீமான் மட்டும் தான் தப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்ல வரல. வருண்குமார் அவர்களும் அவர் பேசுகிற வார்த்தையில அவருக்கு மேல அதிகாரிகள் இருக்காங்க. ம், அவர் நினைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். ம். நீங்க சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, அவர்களுக்கான எல்லாவித ஆதாரம் உங்கள்ட்ட இருந்தா, ஏன் நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு வரிக்கு வரி நீங்க வந்து வார்த்தை போர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன அரசியல்வாதியா நீங்க? ம். இல்ல. அந்த கேள்வியும் நம்ம கேட்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். ம். நீங்க வந்து ஒரு பொதுவான நபராக நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரின்றவர் வந்து அந்த நிர்வாகத்துக்கு உட்பட்டவர் மட்டும் இல்லங்க. இந்த மக்களுக்கு பாதுகாப்பை உறுதிப்படுத்துறவரு. ம். அப்ப நீங்க அவருக்கு சரிக்கு சமமா சண்டை போடுறீங்கன்னா, அப்ப நீங்க வந்து அந்த பொறுப்புல உட்கார்ந்துகிட்டு பேசவே கூடாது. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இது அடுத்த கட்ட நகர்வு எப்படி போக போகுது அப்படிங்கிறது. என்ன 2 பேருக்குமான நகர்வா இருக்க போதா? அல்லது வந்து
வேறு நகர்வுகள் இதை நோக்கி பின்புலத்தில் இருந்து ரியாக்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய வருகைக்கும் நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றி.